ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 6, 2022 என்னோட வாழ்க்கையிலே ரொம்பவும் மறக்க முடியாத நாள். ஏன்னா அன்னைக்கு தான் குரூப் 4 கவுன்சிலிங்கில் எனக்கு கால் லெட்டர் வந்திருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி மெட்ராஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா துணி எடுக்க போயிருந்தேன். துணி எடுத்துகிட்டு அப்படியே போய் ஜாப் வாங்கலான்னு நினச்சிருந்தேன். நானே கொஞ்சம் பார்டரில் தான் இருந்தேன். கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஏற்கனவே டவுட்டில் தான் இருந்தேன். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு துணி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30, அதாவது மதியம் 2:30 இருக்கும். அந்த டைமில் கவுன்சிலிங்கில் சீட் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அது எனக்கு கூட கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுத்தேன். பார்டரில் இருந்து என்றைக்குமே ஒரு நாள் நம்ம கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு ரொம்ப தீவிரமாக படித்தேன். எஸ்ஐ எக்ஸாமில் ஸ்டேட் லெவல் ரேங்க் 136 எடுத்து என்னோடய டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து எடுத்த முடிவை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். எனக்கு அப்புறம் தான் எல்லோரும் இந்த பார்டர் சுச்சுவேஷனே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அந்த மாதிரி மார்க் எடுத்தேன். மார்க் எடுத்தும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணும்போது கொஞ்சம் அல்சர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஃபிசிக்கல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் எக்ஸாமில் டாப்பருக்கு வந்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, நீங்கள் தான் ஸ்டேட் டாப்பர் அப்படிங்கிற ரேஞ்சில் படிக்கணும். ஏன்னா படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மாதம் 8 மாதம் இல்லை 1 இயருக்கு பிளான் போட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்டேட் லெவல் டாப்பராக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், நான் 5000 போஸ்ட் போட்டாங்கன்னா 5000ல் ஒன்றா வந்தால் போதும், 2000 போஸ்ட் போட்டாங்களா 2000ல் ஒருத்தராக வந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பிளானை நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 180 நாள் இருக்குது. 180 நாளில் நான் ஒரு 150 நாளுக்கு ஸ்டடி பிளான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு மீதியை ரிவிஷனில் படித்து நாம் கண்டிப்பாக டாப்பர் ஆகிடலாம். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா டாப்பர் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த பிளானே சொல்கிறேன். இதில் உங்களுக்கு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுடலாம். டாப்பர் ஏன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடித்த அடுத்த நாளே நாம் மெயின்ஸுக்கு படிக்க போயிடலாம். டாப்பரில் ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம குரூப் 2க்கும் எலிஜிபிள், 2Aக்கும் எலிஜிபிள், ஒரே டைமில் 2 எக்ஸாமும் நம்ம எழுதலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சிலபஸை இந்த ஸ்டடி பிளானை கொடுக்குறேன். படிக்கும்போது நம்ம எவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு படிக்கலாம். ஆனால் ரிசல்ட் வரும்போது நாம் அதை என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதானே அப்போ இருந்து கஷ்டப்படக்கூடாது. இதுதான் நம்மளோட டார்கெட். சரி வாங்க பார்ப்போம். இப்போ குரூப் 2ஓட சிலபஸ் படி பார்த்தோம்னா மொத்தம் 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் லாங்குவேஜுக்காக போயிடும், 25 கொஸ்டின் மேக்ஸு, அதுக்கப்புறம் 75 மார்க் தான் ஜிஎஸ். இப்போ லாங்குவேஜ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் படிக்கிறதா இருந்தீங்கன்னா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் சேமான சிலபஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரே எக்ஸாமுக்கு படிக்கும்போது நமக்கு டபுள் பெனிஃபிட் ஆகும். தமிழை பொறுத்தவரை குரூப் 2க்கும் எலிஜிபிள், குரூப் 4க்கும் எலிஜிபிள். ஸோ சிலபஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரை குரூப் 4க்கு இது, குரூப் 2க்கு இதுன்னு தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. ரெண்டுக்குமே சேமாக ஒரே டைமில் படிக்கணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நடக்க போகுது. குரூப் 4 டிசம்பர் மாதம் நடக்க போகுது. இப்போ தப்பி தவறி நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி ஃபெயில் ஆகிட்டோமோ இல்லை நமக்கு கிடைக்காம போயிருச்சோன்னா அடுத்த 60 நாளில் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி குரூப் 4ல் படித்து டாப்பர் ஆகணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் எய்ம் டாப்பர் இருந்தீங்கன்னா ஏதோ 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆகி டாப் 100ல் வர ரேங்க் டாப் 500லேயோ டாப் 1000லேயோ வரும். அதாவது மொதல் ரேங்க் இல்லாமல் 100ஆவது ரேங்கோ இல்லை 500ஆவது ரேங்கோ 1000ஆவது ரேங்கோ வரும். நீங்கள் எய்ம் வச்சாலே பார்டருக்கு தான் வச்சிங்கன்னா அதில் ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கீழே போயிடும். ஓகேவா? குரூப் 2வை நீங்கள் ஒரு மிஸ்டேக் கரெக்ஷனுக்காக கூட வச்சுக்கலாம். குரூப் 4க்கு தயவு செஞ்சு இப்போவே எய்ம் வைக்காதீங்க. எய்ம் வச்சு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து இங்கிலீஷ் நீங்கள் படிக்கதா இருந்தால் சிஜிஎல் லெவல் இங்கிலீஷில் சால்வ் பண்ணணும், இல்லை பேங்க் எக்ஸாம் லெவல்லையும் இங்கிலீஷில் சால்வ் பண்ணணும். நம்ம சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ, அதாவது என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ அதை நல்லா படிச்சுட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் லெவலோ இல்லை சிஜிஎல் லெவலில் இங்கிலீஷையோ நீங்கள் சால்வ் பண்ணலாம்.
இங்கிலீஷ் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா சிஜிஎல் லெவல் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்க உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. கிராமர்லேயே ஈஸியான லெவல்லேருந்து ரொம்ப ஹார்டஸ்ட் லெவலான எக்ஸாம் வர நம்ம இந்தியாவில் நடக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஹார்டான லெவலுக்கு படிக்கணும், ரொம்ப டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இதில் நீங்கள் கண்டிப்பாக 100க்கு 90+ உங்களால் எடுக்க முடியும். லாங்குவேஜை பொறுத்தவரை நீங்கள் வந்து மாதக்கணக்காக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காமல் ஒவ்வொரு நாளைக்கும் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ படிக்கலாம். லாங்குவேஜ் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங்குவேஜில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அடுத்து மேக்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 25க்கு 20+ எடுக்கணும். 24 வரை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டார்கெட் இருக்கணும். மேக்ஸ் வீக்காக இருக்கவங்க தான் 20+ டார்கெட் வைக்கணும். எனக்கு மேக்ஸே வராது அப்படின்லாம் இங்கே வந்து சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கனாலும் எவ்வளோத்துக்குள்ளே முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார்முலாவை டெய்லி எழுதி வச்சு படிக்கலாம். ஃபார்முலாவை ஒரு நோட்டில் எழுதி வச்சு டெய்லி படிக்கலாம். டிஎன்பிசியில் 2012க்கு அப்புறம் நடந்த உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது புக் சோர்ஸ் கேட்டிங்கன்னா RS அகர்வாலில் 2 புக் இருக்குது. ஆப்டிடியூடுக்கு ஒரு புக்கு, மேக்ஸுக்கு ஒரு புக்கு, ரீசனிங்க்கு ஒரு புக்குன்னு 2 புக்கு இருக்குது. அதை சால்வ் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்தவரை ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ட்ரிக்ஸ் தான் முக்கியம். ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர இந்த மேக்ஸ் எந்த புக்கில் இருந்து வந்துச்சு, இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து வந்துச்சா இல்லை RS அகர்வால் புக்கில் இருந்து வந்துச்சான்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா மேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை இல்லை 9th 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் 9th 10th கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சயின்ஸ்லாம் ஒரு 9th புக்கில் ஒரு யூனிட்டுக்கு 10லேருந்து 15 பேஜ் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட படிச்சிடலாம். இதுக்கு தனியாலாம் டைம் ஒதுக்குனா நமக்கு தான் பின்னாடி பாதிக்கும். ஓகேவா? கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு 9th 10th படிங்க. அப்புறம் 11th 12th இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து கொடுக்குறேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுலேயும் குறிப்பிட்டு சில கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி. இப்போ அடுத்து நான் வந்து என்னென்ன டாப்பிக்கில் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தமிழரசு கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதில் வந்து பட்ஜெட் ரிலேட்டட் இருக்கும், ஒவ்வொரு திட்டங்கள் ரிலேட்டட் இருக்கும், அப்புறம் தமிழ்நாடு பாலிசியில் உள்ளது எல்லாமே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தமிழரசு வந்து கண்டிப்பாக படிக்கணும். அக்டோபர் 2026 வரப்போகிற எக்ஸாம்னால அக்டோபர் 2025 இருந்தே படிக்கணும். போன குரூப் 2 வந்து செப்டம்பர் 25 முடிஞ்சுது. ஸோ அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து நம்ம படித்தா போதும். யோஜனா மேகசின் வந்து படிக்க வேண்டாம். யோஜனான்னு யோஜனா திட்டங்கள் படிக்க வேண்டாம்னு இல்லை, யோஜனா மேகசின் படிக்க வேண்டாம் குரூப் 2க்கு. ஏன்னா 7 இல்லை 8 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறாங்க. அதுக்கு யோஜனாலேருந்துலாம் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 3 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 1.5 மணி நேரம், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours கண்டிப்பாக ஒதுக்கணும். நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஜாபு போயிட்டே படிச்சிங்கன்னா இதில் பாதி அளவுக்கு ஒதுக்கிக்கோங்க. தமிழ் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது இங்கிலீஷ் ஒரு 1.5 மணி நேரம், மேக்ஸ் வந்து ஒரு 1/2 hour, சயின்ஸுக்கு ஒரு 1/2 hour, இப்படி பாதிக்கு பாதியாக ஒதுக்கிக்கோங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிங்க, இல்லைனா நைட்டு 1 மணி 2 மணி வரை படிங்க. உங்களுக்கு ஜாப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கலாமா இல்லை 8 மணி நேரம் படிக்கலாமான்னு யாருக்கும் டவுட்டே இருக்கக்கூடாது. படிக்கணும்னா ஃபுல்லாக படிக்க தான் செய்யணும். இப்போ நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது படிக்கணும், வேறு வழியே கிடையாது, படித்து தான் ஆகணும். படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ் வந்து குரூப் 2லையும் நீங்கள் டாப்பர் ஆகிறது தான் சொல்வேன். ஏன்னா மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இப்போவே நம்ம அட்லீஸ்ட் 60% சிலபஸையாக நம்ம இப்போ முடிச்சிடலாம். நான் சொல்ல போகிற வெறும் 100 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு. 75ல் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 95க்கு மேலே எடுக்க முடியும், மேக்ஸில் 25க்கு மேலே எடுக்க முடியும், 120. ஸோ ஜிஎஸ் வந்து சும்மா எழுதினா கூட ஒரு 35க்கு மேலே எடுக்க முடியும், 155+ ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் போன டைமும் அதுக்கு முந்தின டைம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஸோ ஜிஎஸ்லேயும் நாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் குரூப் 1 அளவுக்குலாம் படிக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஈஸியாக ஒரு 100 யூனிட் நாம் படித்தா போதும். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.
சைடில் ரிமார்க்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் டிக் போட்டே வந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வேர் டு ஸ்டடியும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்கு 1 டைம் வந்து ரிவிஷன் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்கூல் புக்கில் 11th ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் 9th உள்ள ஹிஸ்ட்ரியும் படிச்சுக்கோங்க. அடுத்து பூனம் தலால் அல்லது நம்ம வெப்சைட்டில் உள்ள மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். பொதுவாக ஸ்டாண்ட் ஆத்தர் புக் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். கரெக்டாக ஒரு 100 யூனிட்டுக்கு படித்தா போதும். நீங்கள் வந்து 75க்கு 45 எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஸ்டாண்ட் ஆத்தர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 50க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒரு 50 வரை நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த 100 யூனிட் படிச்சிங்கன்னா 75க்கு 50 எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். 3ல் 2 பங்கு மார்க்கு நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். அடுத்து ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. லைன் பை லைன் ஒரு லைன் விடாமல் ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். ஸ்கூல் புக்கு சிலபஸில் இருக்குது. ஓகேவா? பாலிட்டிக்கு வேணால் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு லட்சுமிகாந்த் புக்கை படிக்கலாம். ஃபுல்லாகவே லட்சுமிகாந்த் புக்கை ஒரு லைன் விடாமல் படிச்சிங்கன்னா ஸ்கூல் புக் படிக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஏன் அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்கில் வந்து கடல் அளவு இருக்குது. ஸ்கூல் புக்கில் அதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான லெவலுக்கு தான் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் லட்சுமிகாந்த் புக்கில் ஒரு ஆர்டராக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து கடைசி எலெக்ஷன் வர உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வரிசையாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் புக்கில் அப்படி வரிசையாக இருக்காது. ஆர்டராக படிக்கும்போது ஒரு டைம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் புக்கில் இருக்கவே இருக்காது. ஒரு பாயிண்ட் கூட லட்சுமிகாந்தோட எக்ஸ்ட்ரா இருக்காது. வேணால் அந்த பாக்ஸ் கொஸ்டினில் இருக்க பாயிண்ட் வேணால் இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் மொத்தம் வந்து 8 யூனிட் தான். 4 நாள் வந்து படிக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம் அண்ட் ஜெயினிசம், குப்தாஸ், சவுத் இந்தியன் கிங்டம், சாதவாகனாஸ், ராஷ்டிரகூடாஸ், சாளுக்கியாஸ். இதில் வந்து சவுத் இந்தியன் கிங்டமில் வந்து நீங்கள் சேர சோழ பாண்டியர்கள் பற்றி கேட்பீங்க. இந்திய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை நாம் உள்ள வந்து சேர்த்தோம்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ ஒரு ஆர்டர் மிஸ் ஆகும். இதே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நாம் அதை படித்தோம்னா அந்த ஆர்டர் நமக்கு வந்து மிஸ் ஆகாது. சங்க காலம், களப்பிரர் காலம், அடுத்து பல்லவர் காலம், அடுத்து சோழர் காலம்னு ஆர்டராக போயிடும். இங்கே வந்து அப்படியே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை இதில் இணைக்க முடியாது. அதனால தான் அந்த சேர சோழ பாண்டியர்களை நான் அங்கே கொண்டு போயிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 நாள் படிச்சுட்டு அடுத்து 5வது நாள் ரிவிஷன். இந்த ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 4 யூனிட்டும் மறக்காது. அடுத்து 6, 7, 8, 9வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், விஜயநகரன் பாமினி, முகலாயர்கள், அடுத்து மராத்தியர்கள். இதையும் படிச்சுட்டு அடுத்து 4 நாள் உங்களுக்கு ரிவிஷன் டைம் கொடுக்குறேன். 3 நாள் ரிவிஷன். அடுத்து 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான சோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. உங்களுக்கு புக்ஸ் வாங்கினா வாங்கி படிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு 1000 rupees. எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொரு விஷயம், புதுசாக நம்ம இதில் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்கூல் புக் வைஸாக டெஸ்ட் சீரிஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஏ எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் மட்டும் 25 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவும் 25 கொஸ்டின் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா சம்டைம் வந்து கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக்காக கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 25 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவும் 25 கொஸ்டின் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 50 கொஸ்டின். ஸ்டாண்ட் ஆத்தர் புக் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கே நாங்கள் வந்து 75 கொஸ்டின் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்னும் ரெடி பண்ணல. 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். May 1 நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸும் ஸ்கூல் புக் ப்ளஸ் நம்ம நோட்ஸ் போதும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம வந்து ஜிஎஸ்ல வந்து 75க்கு 75 எடுக்க போகிறது இல்லை, எடுக்கவும் முடியாது. நம்ம வந்து 50+ தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நோட்ஸ் போதும் கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து 10 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க குரூப் 2க்கு. ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு படித்தோமோ ரிவிஷனோடு சேர்த்து படித்தோமோ அதே மாதிரி தான் ஐஎன்எம்மும் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா டே 13 வந்து கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஏர்லி ரெசிஸ்டன்ட் டு பிரிட்டிஷ் ரூல் டுவார்ட்ஸ் மாடர்னிட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கே தெரியும், நான் முதல்லே சொல்லிட்டேன், ஸ்கூல் புக்கை தாண்டி லட்சுமிகாந்த் புக் படிக்கும்போது ஒரு ஆர்டராக இருக்கும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் லட்சுமிகாந்த் புக் படிங்க, தமிழ் மீடியமாக இருந்தால் பிரகதீஷன் புக் படிங்க, இல்லைனா நம்ம வெப்சைட்டில் உள்ள மெட்டீரியல் படிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சுமிகாந்த் புக்கில் தான் சோர்ஸாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ போதும், எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள இந்த இம்பார்ட்டன்ட் லெசனை படிச்சுட்டு ரமேஷிங்கில் ஒரு 5-6 யூனிட் மட்டும் படித்தா போதும். ரொம்ப ஒன்றும் படிக்கண்டா. குரூப் 1 அளவுக்குலாம் இங்கே படிக்க வேண்டியது இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாக படித்தாலே போதும். எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் ரமேஷிங் புக்கில் ரொம்ப கம்மியாக படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் வந்து நம்மளோட பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி 10 மார்க்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஒரு 15 மார்க்கு, அடுத்து எக்கனாமிக்ஸ் அது ஒரு 10 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 35+, அதாவது 75க்கு 35+, 100 நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அடுத்து தமிழ்நாடு சொசைட்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம இப்போ டீச் பண்ணுறதை பார்த்துட்டு போய் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தமிழ் சொசைட்டியை மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் லிட்ரேச்சர் தான் கொஞ்சம் கஷ்டம். திருக்குறள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிக்கும்போது கவர் ஆயிரும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக திருக்குறள் லிட்ரேச்சர் எல்லாம் படிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. தேவிரா புக்கில் வந்து இப்போலாம் கொஸ்டின் கேட்கவே இல்லை. போன வாட்டி குரூப் 1ல் 10 கொஸ்டின் லிட்ரேச்சரில் கேட்டிருந்தாங்க. ஆனால் தேவிரா புக்கில் ஒன்று கூட இல்லை. ஸோ ஸ்கூல் புக்கு நம்ம படித்தாலே போதுமானதான். அதை தாண்டி எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரில. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 20-30 நாளில் இதை முடிச்சிடலாம் தமிழ் சொசைட்டியை. ஸோ அது ஒரு 20 மார்க், பார்த்தீங்கன்னா 55 மார்க்கு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு 15 டாபிக் இருக்குது. அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா 150 நாளில் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஃபுல் பிளானையும் ஃபுல்லாக உட்காந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டில் டெஸ்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அப்படியே மாற்றி கூட படிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் டேட் போட்டு மாற்றிக்கலாம் பிளானை. ஃபஸ்ட்டு தமிழ் சொசைட்டி படிக்கணும்னா தமிழ் சொசைட்டிக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா வெப்சைட்டில் வந்து எப்போவுமே அவைலபிள் தான். நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா 365 நாள் வந்து அது எலிஜிபிளாக இருக்கும். உங்களுக்கு 365 நாளும் ஓப்பனில் தான் இருக்கும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டில் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தான் குரூப் 2க்கு படிக்கணும். குரூப் 4க்கு நீங்கள் ஏம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை படிச்சிங்கன்னா குரூப் 4ல் நீங்கள் தான் டாப்பர். குரூப் 4ல் வேணால் மிஞ்சி போனால் இதில் வந்து ஒரு 2-3 ரமேஷிங்கை கட் பண்ணிக்கலாம், மாஜித் ஹுசைனை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸ்பெக்ட்ரம் புக்கு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக குரூப் 4ல் நீங்கள் டாப்பர் ஆயிடலாம். குரூப் 2க்கு முடிச்சிட்டிங்கன்னா 60 நாள் இருக்கும். 60 நாளில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா குரூப் 4 உங்களுக்கு நீங்கள் தான் டாப்பர், உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்கள் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலைக்கும் போடுங்கிற கட்டாயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்சில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அடுத்த 60 நாள் இந்த லாங்குவேஜையும் மேக்ஸையும் மட்டும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே தனியாக எஃபோர்ட் போடணும்னு கட்டாயமே கிடையாது. குரூப் 4 நீங்கள் கண்டிப்பாக டாப்பர் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு இப்போதைக்கு குரூப் 4 படிக்கிறத நிப்பாட்டி ஒரு வாரமாக வச்சுட்டு குரூப் 2க்கு படிங்க. வருது போகுது பார்த்துக்கலாம். ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. சும்மா நான் படிக்க சொல்கிறேன்னுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்தா போதுமா, 4 மணி நேரம் படித்தா போதுமானலாம் இருக்காதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட, ஒரு சீரியல் பார்க்கலாம் நிப்பாட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சான்ஸே கொடுக்குறதில்ல. உங்களுக்கு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக படிக்க சான்ஸ் கிடச்சின்னா அதை வந்து கொண்டாடுங்க, ஒரு சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்களால் வீட்டிலேருந்து படிக்க முடியலன்னா பக்கத்தில் உள்ள லைப்ரரி போங்க. லைப்ரரியில் ஃப்ரீ தான். ஓகேவா? புக்ஸும் அங்கே நிறையா புக் உங்கள்கிட்ட இல்லாத புக்ஸ் அங்கே வந்து கிடைக்கும். நிறைய சான்ஸ் இருக்குது. அங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்துட்டு வீடியோ பார்க்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம், பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சோர்ஸே இல்லை எனக்கு கஷ்டம் அப்படிலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபுல் டைம் உங்களால் படிக்க முடியும். நம்பிக்கையோடு படிங்க, வெற்றி நமது. சரி, நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிடிஎஃப்பில் 100 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்துக்கு தனியாக 100 கொஸ்டினும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக 100 கொஸ்டினும் கொடுத்துருக்குறேன். மாடல் கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் சாம்பிள் வந்து கொடுத்துருக்குறேன். எப்படினாலும் நீங்கள் யாரோட மெட்டீரியல் படித்தாலும், ஸ்கூல் புக்கை படித்தாலும் சரி, எந்த அகாடமி இன்ஸ்டியூட் படித்தாலும் சரி,
உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மூளைக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலுமே உங்கள் மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணாது. நம்ம கையால் எழுதி பழகும் போது தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கால் நோட்ஸ் எடுத்து இப்போவே பழகுங்க. அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த பிரெயின் மெமரி இல்லைனாலும் மசில் மெமரி உங்களுக்கு எக்ஸாம்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டெஸ்ட்டில் வந்து வெப்சைட்டில் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. டெஸ்ட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போய் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வெப்சைட் கொஸ்டினை மட்டும் ஆன்லைனில் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் வெப்சைட் கொஸ்டினை வந்து டெஸ்ட்டு டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் அது 365 நாளும் அவைலபிளாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் டெஸ்ட் எழுதி கூட மறுபடியும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க, தப்பாக எழுதிங்க, மறுநாள் படிச்சுட்டும் அதே டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அது இந்த காரணம் தான், டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீங்கள் போய் சாம்பிள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். சாம்பிள் டெஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜாகிரபி எல்லாமே ஒரு யூனிட் வந்து நீங்கள் சாம்பிள் டெஸ்ட் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 25 கொஸ்டினுக்கு 20 நிமிஷம் கொடுத்துருப்போம். ஏன்னா எக்ஸாமில் போய் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் எழுதணும். 60 நிமிஷம் 100 கொஸ்டின். இதில் வந்து 60 கொஸ்டினுக்கு மேலே எழுதுறவங்க தான் பாஸ் ஆவாங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் தான். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்கும். சும்மா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி சும்மா எழுதி பார்த்து போட்டோம்னா நம்ம வந்து டைமை தாண்டி எழுதிக்கிட்டே இருப்போம். அதே கான்செப்டை தான் நான் வந்து உங்களுக்கு இதில் கொண்டு வரேன். ஓகேவா? குரூப் 1லலாம் பார்த்தீங்கன்னா யாராலையுமே 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிக்க முடியல. அதையும் டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் இப்படி ஒரு பிளான். ஓகேவா? சரி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.